சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் கரூரில் நடந்த நிகழ்வு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்ட கூட்டத்துக்கு வந்திருந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 9 குழந்தைகள், 18 பெண்கள் உள்ளிட்ட 40 பேர் இறந்த நிகழ்வு உண்மையிலேயே மனிதத்தன்மை உள்ள எல்லோரையும் ஒரு நிமிஷம் கண்கலங்க வச்சிருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு துன்ப நிகழ்வு இதுவரைக்கும் நடந்ததில்லைங்கிற அளவுக்கு முதன்முறையாக விஜய் அரசியல் கட்சியை சார்ந்திருக்கிற அந்த தொண்டர்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலைமையில் போய் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி எல்லாரையும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அதே நேரத்தில் விஜய் அரசியல் வாழ்வு எப்படி இருக்குங்கிறதை பற்றிய ஒரு திருப்பு முனையாகவும் கரூர் இருந்திருக்கு. கரூரில் நடந்த நிகழ்வுகளை பற்றி பல்வேறு விதமான செய்திகள் ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் மாறி மாறி வந்துட்டுருக்கு. செந்தில் பாலாஜி வகைராவை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு நடத்த சதி செயலால் தான் விஜய் கூட்டத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது அப்படிங்கிறதையே உறுதிப்படுத்துகிற மாதிரியும் பல தரவுகள் வந்துகிட்ருக்கு. இல்லை, விஜய் ரசிகர்கள் ஒழுங்கு கட்டுப்பாடு இல்லாமல் நடந்ததன் விளைவாகத்தான் இது நடந்திருக்குது அப்படிங்கிறதை நிரூபிப்பதற்கான செய்திகளாகவும் தொடர்ந்து ஊடகங்களில் வந்துட்டுருக்கு. தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமாக இதிலிருந்து தற்காலிகமாக விலகி நிற்கிறதுக்காக நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைச்சிட்டு அதனுடைய இறுதி அறிக்கை வந்த பிறகு தான் இதை பற்றி நம்ம பேச முடியும் அப்படிங்கிற அளவில் ஒரு அமைதியான சூழலில் இதை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதே நேரத்தில் விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் உள்ளிட்ட 3 பேர் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கரூர் நகர காவல்துறை சார்பாக. இந்த அளவில் தான் இந்த 2 நாள் நிகழ்வுகளும் நடந்துகிட்ருக்கு. நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் மிக வேகமாக விசாரிச்சிட்ருக்காங்க. அந்த விசாரணை அறிக்கை முழுவதும் தட்டச்சு செய்யப்பட்டு அலுவலர்களுடைய மேற்பார்வையில் அது அறிக்கையாக வருவதற்கு எப்படியும் சில மாதங்களாகும், பல மாதங்களாகலாம். அது எப்படி போகுதுங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் காவல்துறை சார்பாக இது குறித்த விசாரணை இல்லை அப்படிங்கிற அளவில் தான் இதை கொண்டு போயிட்டுருக்காங்க. விஜய் அமைப்பை சேர்ந்தவர்களும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு இதுக்கு சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிற அளவில் ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. எப்படி நடந்திருந்தாலும் இழக்கப்பட்ட அந்த 40 உயிர்களுடைய மதிப்பு இவங்க செய்கிற எதன் மூலமும் ஈடுகட்ட முடியாது அப்படிங்கிற அளவில் தான் பெரிய இழப்பாக பார்க்க வேண்டியிருக்குது. 1.5 வயது குழந்தைகளிலிருந்து 55 வயது பெரியவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே 30 வயதுக்கு உட்பட்டவங்க தான். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர், ஒரே ஊரை சேர்ந்த 4 பேர்னு பலர் இறந்திருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி நடந்தது, அரசு தப்பா, காவல்துறை தப்பா, விஜய் தப்பா அப்படிங்கிற ஒட்டுமொத்த விவாதம் தானே ஓடிட்டுருக்கு. நம்ம இதை சரியாக ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா 3 தரப்பின் மீதுமே தவறுகள் இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மை. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜய் காலை 8:30 மணிக்கு நாமக்கல்லில் பிரச்சாரத்தை தொடங்கி மாலை 6 மணிக்குள்ளாக அங்கே பிரச்சாரத்தை முடிக்கிறதா தான் திட்டமிட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதியிலும் கூட அந்த மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்கும் நாமக்கல்லில் முடிச்சுட்டு 12 மணிக்கு பிறகு 6 மணி வரைக்கும் அவங்களுடைய திட்டமிடுதலின்படி கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் நடத்துகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறையிடம் இந்த அனுமதியை எப்படி பெறுவது என்பது கூட அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பலருக்கு தெரியாமல் கையை பிசைஞ்சிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பயே நீதிமன்றம் ஒரு கவனிக்கத்தக்க விஷயத்தை கோடிட்டு காட்டியிருந்தாங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் பொதுக்கூட்ட பிரச்சாரங்களுக்கும் மற்ற இந்த ரோடு ஷோ மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கும் பொதுவான ஒரு வழிமுறையை உருவாக்குங்க அப்படின்ட்டு. ஆனால் அரசு அதை உருவாக்குறதுக்கான காலக்கெடு அதிகம் வேணுங்கிறனால இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. 8:30 மணிக்கு நாமக்கல்லில் கூட்டத்தை தொடங்குறதாக சொல்லியிருந்த விஜய் 8:30 மணிக்கு பிறகு தான் சென்னையில் இருக்கிற அவருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு விமானத்தில் வந்து அங்கிருந்த காரில் வர்றாரு. கிட்டத்தட்ட அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு நாமக்கல் வந்து சேர்வதற்கான அந்த 5 மணி நேர கால அவகாசத்தை எப்படி காவல்துறை அனுமதிச்சாங்க அப்படிங்கிறது தான் முதல் கேள்விக்குறி. 8:30 மணிக்கு நாமக்கல்லில் பிரச்சாரத்தை துவங்குறதாக சொல்லியிருந்த விஜய் 8:30 மணி வரைக்கும் சென்னையிலிருந்தே கிளம்பலைன்னா அவருக்கு அங்கே என்ன நெருக்குதல் கொடுக்கப்பட்டது, என்ன சூழல்னால் இவ்வளவு தாமதமாக வந்தார். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவரும் சரி, முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரும் சரி, ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகிறோன்னா முதல் நாள் இரவே அந்த ஊரில் போய் தங்கி அந்த ஊரில் இருக்கிற அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது தான் வழக்கமாக இருக்குது. அல்லது அதுக்கு அருகாமையில் இருக்கிற இன்னொரு ஊரில் வந்து தங்கியிருப்பாங்க. சாலை வழியாக ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போகிற தூரத்தில் தான் நடந்துகிட்ருக்காங்க. இதுதான் வழக்கமாக நடந்துக்கிற நிகழ்வு. ஆனால் விஜய் அந்த மாதிரியான நடவடிக்கை இந்த இடத்துல பின்பற்றல. சென்னையிலிருந்தே அவர் 8:30க்கு தான் புறப்பட்டிருக்காரு. இதை முதலில் விசாரிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் காலதாமதமாக அவர் சென்னையில் புறப்பட்டதுக்கான
காரணம் என்னங்கிறத பற்றி முதல் தெளிவான ஒரு தகவல் வரணும். அவரை அங்கு காக்க வைத்ததோ அல்லது இந்த நேரத்தை தவற வைக்க வைத்ததுக்கு பின்னால் யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுதான் முதல் குற்றம். அல்லது அவரே காரணமாக இருந்தாலும் அவர் தான் அதில் முதல் குற்றவாளியாக வர்றாரு. அதுக்கு பிறகு நாமக்கல்லுக்கு கிட்டத்தட்ட 12:30 மணி அளவில் அவர் வந்து சேர்ந்து இங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அங்கேயே செந்தில் பாலாஜியை பற்றிய ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறார். 10 ரூபா பாட்டில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடி ஆரம்பிக்கிறாரு. அதிமுகவையும் ஒரு பிடிச்சிட்டு போகிறார். இது எல்லாமே அவருக்கு வழிகாட்டினவங்க எழுதி கொடுத்த குறிப்பு தான். ஏன்னா அவருக்கு சொந்தமாக நாமக்கல்லை பற்றி கரூரை பற்றி தெரிஞ்சு பேசுகிறதுக்கான சாத்தியம் கிடையாது. அந்த மாதிரியான அரசியலை படித்தவரும் கிடையாது. அவர் அறிக்கையை வாசிக்கிற ஒரு வாசிப்பாளராக தான் இருக்கார். இங்கே அந்த அதிமுகவையும் திமுகவையும் ஒரு பிடிச்சிட்டு திரும்ப நாமக்கல்லிருந்து கிளம்பி கரூர் போகும்போது கிட்டத்தட்ட 2 மணிக்கு நாமக்கல் மாவட்ட எல்லையும் கரூர் மாவட்டம் எல்லையை கடந்து தவிட்டுப்பாளையம் போயிடுறாரு. தவிட்டுப்பாளையத்திலிருந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. தவிட்டுப்பாளையத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸோடு இருக்கார். நாமக்கல் போலீஸ் தங்களுடைய எல்லை முடிஞ்சோடனே அவங்க வேலையை விட்டு திரும்பிடுறாங்க. அங்கே அவர் நுழையும் போது பெரிய அளவு பாதுகாப்பு இல்லை. இந்த விசில் அடித்தாங்க கொஞ்சம் ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் 2 பக்கம் பைக்கில் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கு. இந்த நிலையில் போனால் கரூர் ஒரு போய் சேர முடியாதுங்கிறனால மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை முன்னால் அனுப்பி வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டே போகிறாரு. கிட்டத்தட்ட அங்கிருந்து மாலை 7 மணி அளவுங்கிற வரைக்கும் கரூர் போயிருக்கு. கிட்டத்தட்ட கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து இடது பக்கம் போனால் நகரத்துக்கு போகணும். வலது பக்கம் கோவை ஈரோடு ரோடு. அந்த ரோட்டில் ஒரு 1000 மீட்டர் தூரம் போனோம்னா அதுக்கு பிறகு ஈரோடு போகிறதுக்கு வலது பக்கம் ஒரு ரோடு வேலுசாமி நகர் வழியாக, அடுத்து வடிவேல் நகர். இந்த 2 கடையில் தான் ஈரோடு ரோடு. மேற்கு பக்கம் வடிவேல் நகரை ஒட்டி போகக்கூடிய பாதை கோவை போகக்கூடிய பாதை. இதில் வடிவேல் நகருக்கும் வேலுசாமி நகருக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் மாவட்ட காவல்துறை இவருடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. விஜய் போன வண்டி ஒரு 6:30 மணிக்கெல்லாம் கோவை செல்லக்கூடிய அந்த ஈரோடு கோவை சாலையில் திரும்பிடுது. திரும்புகிற இடத்துலையே ஒரு கையசிட்டு போனவர் திரும்ப வண்டிக்குள்ளே போயிருக்காரு. வண்டிக்குள்ளே போனவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே எழுப்பிட்டு இருக்காங்க. ஒன்றும் பெருசாக இருக்காது. யார்கிட்டயோ ஃபோனில் பேசியிருக்கலாம், அல்லது கூட்டம் எப்படி நடந்துகிட்டு இருக்கேனுங்கிறத அவருடைய கட்சிக்காரங்கிட்ட கேட்டுடலாம், கழிப்பறை பயன்படுத்திடலாம், ஒரு டீ காஃபி சாப்பிட்றலாம், முகத்தை கழுவிட்டு மீண்டும் கோவை ஈரோடு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஈரோடு போவதற்கான பிரிவு, அதாவது வேலுசாமி நகரனுடைய அந்த வலது பக்க பிரிவுக்கு பக்கமாக போகும்போதே கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது. இந்த இடைப்பட்ட 20 நிமிட தூரத்தில் அவர் பயணம் செஞ்ச அந்த பகுதியில் அவர் தலையை காட்டாமல் வந்ததுனால அந்த பகுதியில் வந்த ரசிகர்கள் அவரை பின்னால் துரத்திக்கிட்டே வர்றாங்க. இவங்க ரசிகர்களா அல்லது பொதுமக்களா, எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறதுங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சுற்றக்கூடிய ஒரு குழுவாக தான் அந்த குழு இருக்குது. அந்த குழு பின்தொடர்ந்து வருது. அந்த சாலையில் துவங்குற இடத்துலையே கொஞ்சம் காவல்துறை நல்ல பெரிய அளவிலான இடவசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது வலது பக்கம் ஒரு 20-25 அடி தூரம் ரோட்டில் ஆள் இல்லாமையும், இடது பக்கம் அதே மாதிரி ஒரு 25 அடி ஆள் இல்லாமல் ஒரு 50 அடி சுற்றளவுக்கான ஒரு பெரிய மைதானத்தை கிரவுண்டு உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையே நீங்கள் பேசுங்க. உங்கள் மேடை அமைக்கப்பட்ட இடத்துக்கு போனால் அங்கே ஏற்கனவே கூட்டம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட காலையிலேருந்து இருந்த கூட்டம் நெருக்கத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற கூட்டமும் இங்கே வந்துடும், இங்கே பின்னால் வந்த கூட்டமும் இங்கேயே நின்றுடும், ஒரு பிரச்சனை இருக்காதுங்கிற மாதிரி காவல்துறை தரப்பில் விஜய்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி காவல்துறை சொல்லக்கூடிய எதையும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, சாமானிய குடிமகனாக இருந்தாலும் கேட்கின்ற மனநிலையில் இல்லை. ஒரு காவல்துறை அதிகாரியோடு எதிர்த்து வாதம் புரிவது, அதை வீடியோவில் பதிவு பண்ணி வெளியிடுறது, அதன் மூலமாக ஒரு காவல்துறை அதிகாரியவே நிற்க வச்சு கேள்வி கேட்டேன், திட்டினேன், அவன் பதில் சொல்ல முடியாமல் முடித்தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த எதிர்வினைகளை கமெண்ட்களை எல்லாம் போட்டு அதை பரப்புறதுங்கிறது எல்லாருடைய மனநிலையும் அப்படி தான் இருந்துகிட்டு. எல்லோரும் அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. அந்த அடிப்படையில் விஜயும் காவல்துறை அதிகாரிகள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் அந்த இடத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. அதுக்கப்புறம் அனுமதிச்சதுக்கு பிறகு மீண்டும் அந்த இடத்துக்கு பக்கத்தில் போய் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது வேணாங்கிற விஷயத்தையும் அங்கேருந்து டிஎஸ்பி சொல்லியிருக்காரு. முடியவே முடியாது, நான் மேடையில் ஏறி தான் பேசுவேன் நேர்றாரு. இதுக்கிடையிலேயே விஜய் வந்துட்டாருங்கிற தகவல் தெரிஞ்சோடனே அந்த நின்றுட்டு இருந்த வடக்கு பக்கம் ஈரோடு ரோட்டில் இருந்த கூட்டம் மேடையை நோக்கி வருது, பின்னால் வந்த கூட்டம் வருது. முதல் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கணும் பார்த்திங்கன்னா, இவர் பேசுவதற்காக மேடையிலிருந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்து ஒரு இடத்துல மின்சார உபகரணங்கள் மற்றும் இந்த ஆடியோ உபகரணங்கள் எல்லாமே வச்சு அதை பத்திரிகையாளர்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற பொதுமக்களுக்கும் போகக்கூடிய ஸ்பீக்கருக்கு கனெக்ஷன் கொடுத்துருந்த ஒரு சின்ன அறை, ஒரு தகர கொட்டாய் வச்சுருந்த அறை, அந்த அறைக்கு பக்கத்தில் நெருக்கல் ஏற்பட்டு அங்கிருந்து அந்த ஸ்பீக்கருக்கு போகிற கனெக்ஷன் கட் ஆகுது. அதுக்குள்ளேயே ஒரு ஸ்பீக்கரும் அது ஸ்டாண்ட்லேருந்து கீழே விழுந்துருது. விழுந்த ஸ்பீக்கர் இழுத்த ஒயரினுடைய விளைவோ அல்ல என்ன காரணமோ
ஒட்டுமொத்த ஸ்பீக்கரும் கட் ஆயிடுது. இதுக்கிடையிலேயே ரசிகர்கள் பட்டாளம் வீட்டுக்கு மேலே ஏறுது, மரத்தில் ஏறுது, மின் கம்பங்களை ஒட்டி இருக்கிற பக்கத்தில் ஏறதுனால யார் சொன்னாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல. விஜய் கட்சிக்காரங்க சொன்னாங்களா, போலீஸ் சொன்னாங்களா, பொதுமக்கள் சொன்னாங்களா? அந்த கட்டுப்பாட்டில் இருந்த மின் வாரிய ஊழியர் அந்த லைனை ஆஃப் பண்ணியிருக்காரு. அரசு சார்பாக ஆஃப் பண்ணவில்லைன்னு சொன்னாலும் ஆஃப் ஆனது வீடியோ பதிவுகளில் தெரியுது. ஆஃப் ஆகுது. அது அடுத்த ஒரு சில நிமிடங்களில் மீண்டும் அந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு பிறகு, ஏன்னா மின்சாரம் அணைந்ததுக்கு பிறகு அதை அணைத்த நபர் அந்த இடத்துல இருந்து இந்த கூட்டம் இறங்கிடுச்சா, கீழே விழுந்துருச்சா அப்படின்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு ஆள் அனுப்பி நம்ம அந்த பிரச்சனை நடக்கிற இடத்த பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி, அல்லது அவர் பார்த்துட்டு வந்து சொன்னதுக்கு பிறகு அவர் அது மின்சாரத்தை போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கிடையிலேயே விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போதே கூட்டம் முண்டி அடித்து வந்ததில்லை. கிட்டத்தட்ட ஒரு 40-50 தூரத்துக்கு பக்கத்தில் இருந்தால் ஒவ்வொருத்தராக கீழே விழுக ஆரம்பிக்கிறாங்க. மதியம் 11-12 மணியிலிருந்து தண்ணீர் சாப்பாடு எதுவும் இல்லாமல் அங்கே இருந்த காத்திருந்த கூட்டம் தான் பெருசாக இருந்திருக்கு. இந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஒவ்வொருத்தராக மயக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. முதல் மயக்கம் போட ஆரம்பித்தது பத்திரிகையாளர்கள் இருந்த இடத்துக்கும் விஜய் இருந்த இடத்துக்கும் நடுப்பகுதியில் தான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ஒரு நபர் கீழே விழுந்த ஆரம்பித்தோடனே அடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் நெருக்கி வர 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 தடுமாறி விழுக ஆரம்பிக்கிறாங்க. விழுக ஆரம்பிக்கும்போது ஆம்புலன்ஸும் விஜய் பின்தொடர்ந்து வந்த ஆம்புலன்ஸ் அந்த இடத்தில் முன்பு தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் ரெண்டுமே கூட்டத்தை நோக்கி வருது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கிளப்பிவிட்ட ஒரு பிரச்சனையில் பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளே வர்றதுங்கிறது ஒரு சிக்கலான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த விஜய் ரசிகர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறாங்க, கைகலப்பாங்க ஏற்படுது. அதுக்கு பிறகு அவங்களை தூக்கி மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. இந்த அனுப்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இங்கே எதிர்கால முதலமைச்சர் அல்லது தவேகாவுடைய தலைவர், நாட்டினுடைய பிரதமராக கூட வரலாம், இந்த நபர் பரப்புரை முழக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசும்போது முதல்ல அவர் சொல்கிறது காவல்துறைக்கு நன்றி தான் சொல்கிறார். ஏன்னா வேலாயுதம்பாளையத்திலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரம் அவர் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தது காவல்துறை தான். பக்கத்தில் எவனு வந்து மோட்டார் சைக்கிள் அடிபட்டு விழுந்து சாகாமல் வந்த அந்த சந்தோஷத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்கிறாரு. இந்த நிகழ்வு நடக்கும்போதே அங்கங்கே மயங்கி விழுகிற நிகழ்வுகளும் நடந்துகிட்ருக்குது. காவல்துறை அந்த இடத்துல பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறாங்க, உள்ளபடியே இருந்திருக்காங்க. ஏன்னா வெளியிலிருந்து வந்த கூட்டத்தை வெளிப்பக்கத்திலேயே கட்டுப்படுத்துகிற முயற்சியில் இருக்காங்க. உள்ளே வந்து மயங்கி விழுந்தவங்களையும் காப்பாற்றுற முயற்சிகளெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அதையும் கடந்த கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வரக்கூடிய அந்த இடத்துல 27,000 பேர் கூடியிருந்ததாக பத்திரிகை துறை நண்பர்கள் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த இடத்துல இருந்திருக்கு. அதுக்கிடையில் மயங்கி விழுந்தவங்களை வெளியில் எடுக்கிறதுக்கான இந்த முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கும்போதே தலைவர் விஜய் பேசும்போது உள்ளூர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பற்றி பாட்டு பாடி 10 ரூபா பாலாஜி 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடினதுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும்போதே கூட்டத்தில் இருந்து யாரோ செருப்பால் வீசியிருக்காங்க. இன்னும் சிலர் எடுத்திருக்கிற வீடியோவில் பின்னால் விஜய் கெட்ட வார்த்தையில் பேசுகிறதும் கேட்குது. கொஞ்சம் சிக்கல் அதிகமாக போகிற இந்த நேரம் போக போகவே மயங்கி விழுகிறவர்களுடைய எண்ணிக்கையும் கூட்டத்தினுடைய நெரிசலும் அதிகமாகுது. இந்த மாதிரியான கூட்டத்தில் பெரிய அளவில் திட்டமிட்டெல்லாம் கலவரம் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே அந்த 1980-90 காலகட்டத்தில் திரைப்பட அரங்குக்கு போகக்கூடிய நண்பர்கள் பலருக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கூடியிருப்பாங்க. 500 பேர் போகிற தேட்டருக்கு 2 மடங்கு கூட்டம் இருக்கும். டிக்கெட் கவுண்டரில் நுழைஞ்சோடனே ஒருத்தன் ஐயோ பாம்புன்னு கத்துவான். பாம்புன்னு கத்துனாவே கூட்டம் செதறி ஓட ஆரம்பிச்சிடும். இவன் எளிமையாக உள்ளே பூந்து போயிடுவான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன செய்தி அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தால் கூட அது கூட்டத்தில் ஒரு சலசலப்பை உருவாக்கியிருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு சலசலப்பு அங்கே நடந்ததாகவும் சொல்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை, மயங்கி விழுந்தவங்க விழுகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு விஜய் தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாரு. தண்ணி பாட்டில் அவர் தூக்கி போட்டோன்னே பக்கத்தில் இருந்த அவருடைய கேரவேன்லேருந்து மீண்டும் தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க. அதை கூட்டத்துக்குள்ளே தூக்கி வீசுகிறாங்க. தூக்கி வீசின பாட்டில் பிடிக்கிறதுக்கு மீண்டும் இந்த ரசிகர் குஞ்சுகள் கூட்டம் முண்டி அடிக்குது. முண்டி அடிக்க ஒரு எதிர்பாராத பிரச்சனையே நடக்க ஆரம்பிக்குது. செருப்பு வீசுதல், தண்ணி பாட்டில் தூக்கி போடுதல், இதெல்லாமே ஒரே நேரத்தில் தான் நடந்துகிட்டு இருக்குது. நடக்கும்போதே மக்கள் மயங்கி விழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மயங்கி விழுந்த நேரத்தில் தான் ஆம்புலன்ஸ் வடக்கு பக்கம் இருந்து ஈரோடு ரோட்டிலிருந்தும் ஒரு 10 ஆம்புலன்ஸ் வருது. தெற்கு பக்கம் கரூர் ரோட்டிலிருந்தும் ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்குது. மயங்கி விழுகின்ற இந்த நேரத்திலேயே ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்தையெல்லாம் கடந்து உள்ளே எப்படி வந்ததுங்கிற கேள்வி இது வரைக்கும் விடை தெரியாமல் தான் நம்ம பத்திரிகை துறை நண்பர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி வந்ததுன்னே தெரியல. புலன் விசாரணை படத்தில் வர மாதிரி வடக்கிருந்து ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருந்தது, தெற்கிருந்தும் ஆம்புலன்ஸ் கொஞ்சம் தூரத்தில் வந்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தது. இது எப்படி வந்ததுங்கிறத எங்களால் இன்னும் அனுமானிக்க முடியலைங்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போதே விஜய் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. கட்டுக்கடங்காமல் போகுதுங்கிறத பார்த்தோன்னே அவருடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் போயிட்டு காதில் ஏதோ சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் விஜய் கூட்டத்தை முடித்து கீழே இறங்குறாரு. ஒரு 12 நிமிஷம் அவர் பேசியிருக்கலாங்கிறாங்க.
கூட்டத்தை முடிச்சுட்டு இறங்குறவர் மீண்டும் வடக்கோ தெற்கோ போக முடியாத ஒரு சூழல் வருது. நேர் பின்பக்கம் வடிவேல் நகருக்குள்ளே வந்து கோயம்புத்தூர் ரோட்டுக்கு போகிறதுக்கு பல குறுக்கு சந்துகள் இருக்குது. அப்படி இருந்த ஒரு 2 குறுக்கு சந்துகளை விஜயனுடைய ரசிக குஞ்சுகள் ஃப்ளக்ஸ் வச்சு உள்ளே போகிறது வழியெல்லாம் மறைச்சிருக்காங்க. ஒரு பக்கத்தில் அந்த ரோட்டுக்கு போகிற வழியில் சாக்கடை கழிவுநீர் குழாய்க்காக வேலை செஞ்சு அந்த பாதை மூடப்பட்டிருந்திருக்கு. வெளிப்புறமாக வலது பக்கம் வெளியில் போக முடியாத ஒரு சூழலில் விஜயனுடைய கூட்டம் நடந்த இடத்துக்கு இடது பக்கம் இருக்கிற ஒரு பாதை வழியாக விஜயை அவருடைய பெரிய வேன் கேரவன் வேனை போலீஸார் அனுப்பி வச்சு கோவை ரோடு வழியாக திருச்சிக்கு அனுப்பிடுறாங்க. திருச்சி ஒரு விமான நிலையத்துக்கு போய் அந்த சேருகின்ற நேரம் வரைக்குமே கரூரில் என்ன நடந்தது, என்ன பாதிப்புங்கிறத அவருக்கு தெரிஞ்சுதா, இல்லை அடுத்து என்ன முடிவிக்கலாங்கிறத பற்றி கரூர் மாவட்ட நிர்வாகிகளோ மாநில தலைமையினுடைய நிர்வாகிகளோ பேசுனாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியல. ஒரு பொம்மை மாதிரி திருச்சியில் போய் இறங்கின விஜய் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லாமல் புறப்பட்டு போயிட்டார். தாவக கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்த நிர்வாகிகள், மாநில பொறுப்பாளர்கள் ஒரு குஞ்சு கூட அந்த கூட்டம் நடந்த இடத்துல எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிடுறாங்க. கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடத்துக்கு பிறகு அந்த இடத்தை முழுமையாக போலீஸாரும் சில பொறுப்புணர்வுள்ள நண்பர்கள், அவங்க எந்த அமைப்பை சேர்ந்தவங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவங்களுடைய உதவியினால் கிட்டத்தட்ட ஒரு 156 பேர் காயம்பட்டு மயக்கமடைந்து கீழே கிடந்தவங்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மிக அருகிலேயே அமராவதி மருத்துவமனை, அதுக்கு பக்கத்தில் தான் மாவட்ட திமுக அலுவலகம் இருக்குது. அதுக்கு செந்தில் பாலாஜி அடிக்கடி வரக்கூடியவர். அவரும் இந்த தகவல் கிடச்சி அமராவதி மருத்துவமனைக்கு வந்தார். இந்த நிகழ்ச்சி நடந்தது ஒரு 7:20 7:30 அவரும் மருத்துவமனைக்கு வந்தால் சொல்கிறாங்க. எப்படி வந்தாருங்கிறதை பற்றி பல கேள்விகள் ஓடிட்டுருக்கு. அவருக்கு அது ஒன்றும் பெரிய சாதனைக்குரிய விஷயம் இல்லை. வெளியூர்லேருந்து வரதில்லை, உள்ளூரில் இருக்கிறவர் தான். ஒரு கூட்டத்தில் செந்தில் பாலாஜி இருந்தாகவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னோடனே மருத்துவமனைக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு அமராவதி மருத்துவமனையில் கொண்டு வந்து முதலுதவி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அமராவதி மருத்துவமனையில் ஒரு 50 பேருக்கு மேலே அனுமதிக்கப்பட்ட பிறகும் கூட்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்ததில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அரசு மருத்துவமனைக்கும் அமராவதி மருத்துவமனைக்கும் போனதில் 40 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 2 நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறதா சொல்லுது. இன்னும் ஒரு 100 பேருக்கு மேலே சிகிச்சையில் தான் இருந்துகிட்ருக்காங்க. அடுத்த கட்டமாக ஈரோடு திருப்பூர் வரைக்கும் சிகிச்சைக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி போயிட்டு இருந்திருக்கு. மொத்தத்தில் ஒரு 12லிருந்து 15 நிமிஷம் நடந்த கட்டுப்படுத்த முடியாத கூட்ட நெரிசல் எவ்வளோ பெரிய ஒரு விபத்தை உருவாயிருக்கு. இந்த பிரச்சனைக்கு விஜய் தரப்பு தான் காரணம் அப்படின்னு அரசு தரப்பு சொல்லுது. அரசு தரப்பு தான் காரணம் அப்படின்னு விஜய் ரசிகர் சொல்கிறாங்க. பொதுமக்கள் காவல்துறை மேலே குற்றம் சொல்கிறாங்க. இது ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா யாரையுமே நம்ம குற்றம் சொல்லிட முடியாது. கட்டுப்பாடு இல்லாத ரசிகர்களை வச்சிருக்கிறது விஜயனுடைய குற்றம். காவல்துறை தரப்பில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் கூட்டத்தை தொடங்காததுக்கு பிறகும் அவரை அனுமதித்தது அவங்க செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லலாம். அரசினுடைய குற்றம் என்ன பார்த்தோம்னா, இது மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் ஏற்கனவே திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாகை, திருவாரூர் பகுதிகளெலாம் நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நகரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கிற இந்த இடத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க? இன்னும் கொஞ்சம் புறநகர் பகுதியில் கொடுத்துருக்கலாம். அல்லது கரூர் மாவட்டத்தில் 4-5 இடங்களில் வேன்லேருந்தே பேசிட்டு போங்க, ரோடு ஷோவெல்லாம் போட்டு ஸ்டேஜ் போட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிகாட்டுதல் செஞ்சுருக்கலாம். இதையும் அவங்க செய்யலை. அப்போ இது எல்லாமே செஞ்சுருந்தால் அது எதிர்வினை வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கும். செய்யாமல் விட்டதுனால இப்போ நம்ம அவங்க மேலே குற்றம் சொல்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருக்கு. யாரையும் இதில் குறிப்பிட்டு குற்றம் சொல்ல முடியாத அளவில் ஒன்று இணைஞ்சு நடந்திருக்குது. இது இப்படி நடக்கும் என்பது நம்ம வேணால் யோசிக்காமல் இருந்துக்கலாம். ஆனால் அரசியல் அனுபவம் உள்ள ஒவ்வொருவரும், காவல்துறையில் இருந்த ஓய்வு பெற்ற அல்லது இன்றைக்கி மூத்த காவல்துறை அதிகாரிகள் பலரும் இது எல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே கொண்டு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய ஆலோசனையை விஜய் குழுவை சேர்ந்தவங்க, அதாவது அது ஒரு அரசியல் கட்சின்னு சொல்ல முடியாது, அது ஒரு குழு தான், அந்த குழுவை சேர்ந்தவங்க கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அதையும் அவங்க செய்ய தவறிட்டாங்க. திருச்சியில் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி அங்கே வெற்றிகரமாக நடந்தது. எந்த விதமான எதிர்வினையும் இல்லாமல் அவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா, ஒன்று அன்பில் மகேஷ் தலைமையிலான திமுக ஒரு குழு, இன்னொன்று நேரு தலைமையிலான ஒரு குழு. இந்த 2 குழு. இந்த குழுவை திட்டினா இந்த குழுவுக்கு சந்தோஷம், அந்த குழுவை திட்டினா இந்த குழுவுக்கு சந்தோஷம், பிரச்சனை இல்லை. அடுத்து அரியலூர் போகிறாரு. அரியலூரில் மாவட்ட பொறுப்பில் இருக்கிறது அமைச்சர் சிவசங்கரன். இவர் ஒரு பெரியாரிய அரசியல்வாதி. தன்னை பற்றி எவனாவது கீழ்த்தரமாக விமர்சித்து பேசினா அதுக்கு பதிலடியை மேடையில் தான் கொடுப்பார், மைக்கில் தான் பேசுவார். அவர் வேறு விதத்தில் பேச மாட்டார். இன்னும் அவரை பற்றி யாராவது குற்றம் சொன்னீங்கன்னா அது அவருடைய செலவுலேயே கூட நோட்டீஸ் அடித்து கொடுப்பார். அந்த மாதிரியான குணநலன் உள்ளவர். அதனால் அங்கேயே எதிர்வினை இல்லை. டிஆர் பாலு, டிஆர்பி ராஜாவை பற்றி தஞ்சாவூரில் பேசுகிறார். அவர் எதையுமே செயலில் காட்டக்கூடியவர். அவர் டெல்லி லெவல்லையே முடிச்சுக்குவார். இங்கெல்லாம் தெருவில் நின்று பேசிட்டு சண்டை போடக்கூடிய ஆள் இல்லை. அடுத்ததாக பூண்டி கலைவாணன் பகுதி இருக்கக்கூடிய திருவாரூர் நாகை மாவட்டம் போகிறாங்க.
அந்த குழுவினர் எதிர்வினையை நிச்சயமாக விஜயை கொடுக்க நினச்சிருப்பாங்க. ஆனால் என்ன காரணத்தினாலோ எதிர்வினை இல்லாமல் போயிட்டு அடுத்த கட்டமாக இங்கே கரூருக்கு வர்றாரு. கரூர் எதிர்வினை எப்படி இருக்குங்கிறத பெரும்பாலான அரசியல் பார்வை உள்ளவங்க எல்லாமே கணிச்சிருப்பாங்க. இது இப்படி நடக்குங்கிறத அவங்க யூகிச்சிருப்பாங்க. ஏன்னா கரூரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி தான் நம்பர் 1. செந்தில் பாலாஜியை எதிர்த்து பேசின யாரும் கரூர்லேருந்து திரும்பி போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறது கரூர்காரனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கரூர் மாவட்டத்தை தன்னுடைய ஒரு கோட்டையாக வச்சுருக்காரு. அதை அங்கிருந்து அடுத்தடுத்த கட்டத்தில் ஈரோடு மாவட்டம், இந்த பக்கம் நாமக்கல் மாவட்டம், மேற்கு திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம் வரைக்கும் விரிவுபடுத்தியிருக்காரு. அந்த பகுதியை ஒரு கோட்டையாக அவர் உருவாக்கி வச்சுருக்காரு. செந்தில் பாலாஜி எதை விரும்புவார், எதை செஞ்சால் சந்தோஷப்படுவார், எதை செஞ்சால் வருத்தப்படுவார் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு இன்றைக்கி திமுகவோட செயல்பட்டுருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில் தான் அவர் அரசியல் செஞ்சிட்ருக்காரு. இன்னும் சொல்ல போனால் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தில் இருக்கிற கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் செந்தில் பாலாஜியினுடைய உணர்வுகளை புரிஞ்சு வச்சுருக்கிற அளவுக்கு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய உணர்வை செந்தில் பாலாஜி புரிஞ்சு வச்சுருக்கார். கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிளைக்கழக திமுக பொறுப்பாளர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அந்த நண்பர் சொன்னார், எங்கள் ஊர்லேருந்து எத்தனை பேர் கூட்டத்துக்கு வருவாங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு தகவல் வரும். 22 பேர் நாங்கள் வர்றாங்கன்னு சொன்னோம்னா 26 பேர் வர மாதிரி ஒரு வேன் வரும். 50 பேர் சொன்னோம்னா 55 பேர் போகிற மாதிரி ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் வரும்போதே பஸ்ஸில் இருக்கக்கூடிய 55 பேருக்கும் தேவையான உணவு, குடிக்கிறதுக்கு தண்ணி, பிஸ்கட் இது எல்லாமே வந்து சேர்ந்துடும். அந்த இடத்துலேருந்து நாங்கள் புறப்பட்டு போகக்கூடிய தூரம் வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். புறப்பட்டு போய் ஒரு இடத்துல எங்களை நிற்க சொல்லி அந்த டிரைவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போனோம்னா அடுத்து அவங்களுக்கு எவ்வளோ நேரம் எங்கே இருக்கணும், எங்கே போகணுங்கிற எல்லா வழிகாட்டுதலையும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை கொடுத்துருவாங்க. அடுத்து நாங்கள் கூட்டத்துக்கு போனோம்னா கூட்டத்துக்கு போய் உட்காரக்கூடிய இடத்துல எங்களை வந்து 7ஆம் நம்பர் வரிசையில் உட்காருங்கன்னா 7ஆம் நம்பர் வரிசையில் 8ஆம் நம்பர் வரிசையில் 50 பேர் உட்கார முடியும். உட்கார்ந்தோம்னா உட்கார்ற சேர்லேயே ஒரு பை இருக்கும். அந்த பையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு சமோசா, ஒரு வடை, ஒரு போண்டா, தண்ணி பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று எல்லாமே இருக்குது. அடுத்து ஒரு 25 நிமிஷம், அரை மணி நேரம் நம்ம அந்த கூட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும்போது டீ குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே பக்கத்தில் டீ வந்துக்கிட்டு இருக்கோம். டீயை குடிச்சிட்டு அடுத்து 5ஆவது நிமிஷம் நீங்கள் வேனுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சொன்ன இடத்துல வேனுக்கு நாங்கள் வேனுக்கு வருவோம். வேனுக்கு வரும்போது யார் யார் கையில் பை இருந்ததோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து வச்சுருப்பார், நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு தகவல் மட்டும்தான் முதல்ல வரும், எவ்வளோ பேருங்கிற கேள்வி. போயிட்டு திரும்பி வர வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி செய்யணுங்கிறது யார் யாருக்கும் தொடர்பு இல்லாமலே ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவார். அதே மாதிரி தான் இன்றைக்கி கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம், மத்திய மாவட்டம், மாநகர மாவட்டம் 3 பொறுப்பு இருக்குது. கிழக்கு மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி போடாருன்னா கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டும்தான் அவர் போட்டிருப்பாங்க. அங்கே நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அவங்க தான் ஒருங்கிணைக்கணும், அவங்க தான் செய்யணும். மாநகர மாவட்டத்தில் நிகழ்வு நடக்கும்போது கிழக்கு மாவட்டத்துக்காரன் அவனுடைய எல்லையோடு திரும்பி போயிடுவான். மாநகரை முடிச்சுட்டு மேற்கு மாவட்டத்துக்கு போனால் மேற்கு மாவட்டத்துக்காரன் தான் பொறுப்பில் இருப்பான். கிழக்கு மாவட்டத்துக்காரர் யாரும் உள்ளே வர மாட்டான். அவரை மீறி இந்த மாவட்டத்துக்குள்ள வந்து இன்னொருத்த அரசியல் பண்ணுறதுக்கு விடமாட்டார். இந்த அளவோடு தான் அவருடைய கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்காரு. அதே மாதிரி திருப்பூர், கோவை எங்கே போனாலும் அவர் ஒரு நபராக தான் போவார். அந்த ஒரு நபருக்கான நெட்வொர்க்கை எல்லா இடத்துலையும் அவர் ஒருங்கிணைச்சு வச்சுருப்பார். இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய அரசியல் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பள்ளப்பட்டி பகுதியிலையோ அல்லது தாந்தோட்டி மலை பகுதியிலையோ ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனையை எப்படி பேசி முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த பகுதி பொறுப்பாளருக்கே சொல்லியிருப்பார். அந்த பகுதி பொறுப்பாளர் பேசி முடிச்சுட்டு ஆனால் அந்த மாதிரி நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற தகவலை மட்டும் அவர் சொல்லுவார். சரியாக தவறா இனி வேறு என்ன செய்யலாங்கிறத பற்றி அடுத்தது தான் செந்தில் பாலாஜி பேசுவார். அந்தளவுக்கு தனக்கு மேலே ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்கி வச்சுருக்காரு. இது எதுவுமே எந்த அடிப்படையுமே விஜயனுடைய ஆள்கள் யாருக்கும் தெரியாது. அதிமுகவில் இருக்கிற ஒரு சில பொறுப்பாளர்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி எப்படி நகர்த்துவார் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் அங்கே ஆரம்பத்திலேருந்து வந்தவர் தான். அவங்க அதிலிருந்து புத்திசாலித்தனமாக நடந்துக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கும் போது கூட செந்தில் பாலாஜியினுடைய கண்காணிப்பில் தான் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போயிருக்காரு. அதாவது கண்காணிப்புங்கிறது அவருடைய பாதுகாப்பு அல்ல. அவர் என்ன பேசுவார், எப்படி பேசினா எப்படி எதிர்வினை இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இவர் திட்டம் போட்டு தான் வச்சுருந்தாரு. அதை அவங்க புரிஞ்சு பக்குவமாக பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் விளையாட்டு பிள்ளை மாதிரி வந்த விஜய் வேலாயுதம் பாளையம் தாண்டும் போது தனக்கு என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு அனுமானிச்சிருந்தாருன்னா அவர் அப்படியே திரும்பி போயிருக்கலாம். அல்லது காவல்துறை சொன்ன இடத்துல இந்த கோயம்புத்தூர் ஈரோடு பிரிவு ரோட்டில் இங்கேயே பேசிடுங்கன்னு அவங்க சொல்லும்போது அதையாவது அவர் கேட்டு பேசியிருக்கலாம். ஆனால் தான் மேடை போட்ட இடத்துல தான் பேசுவேன், மேடை போட்ட இடத்துலையும் அந்த கேரவன் வேன் இருக்கிற மைக்கினுடைய இணைப்பிலோட பேச மாட்டேன், மேடையில் இருக்கிற மைக்கு அதனுடைய இணைப்பில் தான் பேசுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி மேடைக்கு போய் மேடையில் அமைக்கப்பட்டிருந்த அந்த மைக் இணைப்பில் தான் அவர் பேசுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி தான் அங்கே போய் பேசுகிறாரு. அதனுடைய எதிர்வினையை இப்போ அனுபவிச்சுட்ருக்காரு. கிட்டத்தட்ட விஜயனுடைய எதிர்காலம் கேள்விக்குறி அப்படிங்கிற நிலை தான் இருக்குது. பலர் முடிஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. இன்னும் சிலர்
இனிமேல் தான் அவருடைய எதிர்காலமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது விஜய் கையில் தான் இருக்குது. ஆனால் செந்தில் பாலாஜியினுடைய கோட்டைக்குள்ளே வந்து ஒரு மனிதன் அவரை பேசிட்டு எளிதில் வெளியே போக முடியாது அப்படிங்கிறது பெரும்பாலானோர் எதிர்பார்த்தது. அந்த வலையில் விஜய் தானாக போய் மாட்டிட்டாருன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கரூரில் வந்து செந்தில் பாலாஜி விமர்சித்து பேசிட்டு எப்படி நம்ம பாதுகாப்பாக போயிடலாங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்தாரோ, இதே எண்ணம் இன்னும் சில வடபகுதி மாவட்டங்களில் இருக்கிற சில அரசியல் கட்சிகள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போய் அவங்கள பேசிட்டு ஒரு திரும்பி போகலாமாங்கிறதெல்லாம் சாத்தியமே இருக்காது. அது இன்னும் பெரிய பல வன்முறைகளை உருவாக்கியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல எந்த வன்முறையும் யாரும் உருவாக்காமலே இவர் மாட்டிக்கிட்டாரா, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது வன்முறை இருக்கா அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியல. இன்னும் கள விசாரணை, போலீஸினுடைய விசாரணை முழுமையாக போனால் மட்டும்தான் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். நேற்றுக்கு வந்து விசாரணை தொடங்கின அருணா ஜெகதீசன் ஆணையம் அந்த பகுதிக்கும் போய் விசாரிச்சிருக்காங்க. பலருடைய வாக்குமூலங்களை எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நேற்று காலையிலிருந்து விஜய் கூட்டம் நடந்த பகுதி பக்கத்தில் இருக்கிற வடிவேல் நகர், லக்ஷ்மி நகர் உள்ளிட்ட பல இடங்களில் சாலையோரங்களில் இருந்த சிசிடிவி கேமராவுடைய பேக்கேஜுகளை எல்லாமே போலீஸார் விசாரணை கொடுங்கன்னு வாங்கிட்டு போனதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% கடைகளில் இருந்த வீடியோ பேக்கேஜை பூரா போலீஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதை அவங்க முழுமையாக வெளியிடுவாங்களா, இல்லை விசாரணைக்கு பிறகு ஒப்படைப்பாங்களா, ஆணையத்திட்ட ஒப்படைப்பாங்களா, அதெல்லாம் தெரியல. செந்தில் பாலாஜியை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு எதிர்வினை வந்திருக்கு. அந்த எதிர்வினையின் விளைவாகத்தான் இந்த நெரிசல் ஏற்பட்டதா, கலவரம் நடந்ததா, அல்லது அதே நேரத்தில் மயங்கி விழுந்தவங்களுக்கு ஒரு தண்ணீர் பாட்டில் வீசினதன் மூலமாக நடந்ததா அப்படிங்கிறது அந்த பக்கத்தில் இருந்த சரியான பார்வை உள்ளவங்களை பார்த்து விசாரித்தா அது மட்டும்தான் தெரியுமே தவிர, நம்ம வெளிப்படையாக தூரத்திலிருந்து பார்த்த செய்திகளை மட்டும் வச்சு பேச முடியாது. மொத்தத்தில் எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லாருமே இணைஞ்சு வந்துடுறாங்க. தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கைகள், காவல்துறையினுடைய எச்சரிக்கை மீறி இவர் போனது, கட்டுப்பாடு இல்லாத தொண்டர்களை இவர் வச்சிருந்தது, இப்படி பல காரணங்களும் சேர்ந்து ஒரு 40 உயிர்கள் பலியானது காரணமாக இருக்குது. இதுக்கு பின்னால் செந்தில் பாலாஜி இருக்காரா, அரசு இருக்குதா, காவல்துறை இருக்குதா, இல்லை விஜய் ரசிகர்கள் தான் இருக்காங்களா அப்படிங்கிறது போக போக அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் தான் தெரியும். விஜய் இப்போ அரசியல் அறிஞ்சிருக்காரு. அவருடைய கட்சிக்கான வயது ஒரு 2 வயது தான் நிறைவடைந்திருக்கிற ஒரு குழந்தை, நடக்கக்கூட வழி தெரியாத ஒரு தத்தி தவறில் நடந்துகிட்டு இருக்கிற குழந்தை. ஆனால் இந்த விஜய் எதுக்கிற அரசியல் கட்சி பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்கு 60 ஆண்டு கால பாரம்பரியம் இருக்குது. பல மூத்த நிர்வாகிகள் அதில் இருக்காங்க. இன்னொன்று 40 ஆண்டு கால அனுபவம் உள்ளது. இப்படி மிக பெரும் சக்திகளாக இருக்கிற 2 கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணுறவருக்கு எல்கேஜி கூட பாஸ் ஆகாத பசங்களை வச்சுக்கிட்டு அரசியல் நடத்துறது சாத்தியம் கிடையாது. நல்ல வழிகாட்டிகள், நல்ல ஆலோசகர்கள், நல்ல எதிர்காலத்தை பற்றி கணிக்கக்கூடியவங்க யாராவது பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் விஜய்க்கு அப்படி யாருமே கிடையாது. லாட்ரி டிக்கெட் விற்கிற ஆளுங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஆளுங்களை தான் தன் கூட ஆலோசகராக வச்சுருக்காங்க. இவருடைய ஆலோசகர்களுக்கு 1000 பேரை கூப்பிட்டு கூட்டம் போடக்கூடிய, அதாவது ஒரு தெருமுனை கூட்டம் பாருங்களே, அந்த கூட்டத்தை போட்டு கூட அனுபவம் இல்லாத ஆட்கள் இவங்களை வச்சு இவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்த நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி காவல்துறையில் அனுமதி கொடுக்கும்போதும் சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளை இவங்க கடைபிடிச்சிடலாம். நீங்கள் ஏற்கனவே கூட்டம் நடத்திருக்கீங்களா, உங்களுடைய அனுபவம் என்ன, உங்களுக்கு வழிகாட்டி யார், நீ எத்தனை கூட்டத்தை அமைதியாக நடத்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அவங்களுக்கான அனுமதியை கொடுத்துக்கலாம். இல்லைன்னா தரவே முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம், தப்பு கிடையாது. அவங்களும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்குதல் அல்லது விமர்சனங்கள் அல்லது வீடியோவில் திட்டி போடுவாங்க, கண்டபடி பேசுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற சிக்கலில் அவங்களும் யாரோ நாசம் போங்கிற மாதிரி கொடுத்து விட்டாங்க. ஆனால் உள்ளபடியே யோசித்து பார்த்தோம்னா, குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் கட்சிக்காரங்க தங்களுடைய கட்சி பணியை ஆரம்பிக்கணும்னா ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலிருந்து ஒவ்வொரு வார்டிலிருந்து தான் தங்களுடைய அரசியல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கணும். அதுதான் அடுத்தடுத்த கட்டமாக ஒவ்வொரு கட்டத்துக்கு பிறகு ஒரு மாநாடுங்கிற அளவுக்கு வருமே தவிர, மாநாட்டிலிருந்து பின்னால் பிரிஞ்சு போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லாது. கோழியிலிருந்து முட்டையா, முட்டையிலிருந்து கோழியானா, முட்டையிலிருந்து கோழி வர்றது தான் சாத்தியமாக இருக்கும். கோழியிலிருந்து முட்டை கொண்டு வர்றதுங்கிறது இவங்களுக்கு சாத்தியம் இல்லாது. அப்படி அனுபவம் இல்லாத விளைவு தான் இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு செய்தி சொல்கிறாங்க, காவல்துறையோ அல்லது ஆளுங்கட்சியோ அந்த மாநாடு நடந்த இடம் வேல்சாமிபுரம் மற்றும் வடிவேல் நகர் பகுதியில் இருந்த எல்லா கடைகளையும் அடைச்சிட்டாங்க. அதுதான் தண்ணி கிடைக்காத போனது காரணம்ட்டு. அதெல்லாம் உண்மையான காரணம் இல்லை. தமிழ்நாட்டினுடைய அரசியல் நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, மதிமுக இந்த மாதிரி ஒரு சில அரசியல் கட்சிகளை தவிர மீதி எந்த அரசியல் கட்சி வந்தாலும், எந்த ஜாதி சங்க கூட்டம் போட்டாலும் அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா கடைக்காரங்களும் கடையை அடைச்சிடுவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, சேலத்தில் ஒரு கட்சியினுடைய கூட்டம் நடக்குதுன்னா
ஈரோட்டிலேருந்து சேலம், தருமபுரியிலேருந்து சேலம், நாமக்கல்லிலேருந்து சேலம், உளுந்தூர்பேட்டையிலேருந்து சேலம் வரைக்கும் எல்லா கடையிலையும் மூடிடுவாங்க. ஏன்னா போகிறவன் அவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணிகிட்ருப்பாங்க. கடலூரில் மாமல்லபுரத்தில் ஒரு கட்சியினுடைய கூட்டம் நடக்குன்னா அந்த பகுதியில் இருக்கிற எல்லாமே கடையை மூடிடுவாங்க. இது அவங்க கடையினுடைய சொத்துக்காக நடக்கிற ஒரு பாதுகாப்பு. இவங்ககிட்ட காசை கொடுக்கும் கேட்க முடியாது, கலவரம் பண்ணுவாங்க, வன்முறை கிடப்பாங்க, நமக்கு இந்த பிரச்சனை வேணான்ட்டு அவனா கடையை மூடிட்டு போகிறான். அதே மாதிரி தான் விஜய் ரசிகர்கள் வர்றாங்கன்னாவே அந்த பகுதியில் பெரும்பாலானோர் கடையை மூடி இருந்திருக்காங்க. இது யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க கடையை மூடி இருந்திருக்காங்க. கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட மக்கள் உங்களுடைய அமைப்பை அங்கீகரிக்கலன்னு சொன்னால் நீங்கள் எந்த மாதிரி அரசியல் கட்சியில் நினச்சிக்கிறீங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஒருவேளை அந்த பகுதியில் கடையை திறந்து வச்சுருந்தாங்கன்னா ஒரு கடை கூட அங்கே இருந்திருக்காது, எல்லாமே சூறையாடப்பட்டிருக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. அரசியல் அப்படிங்கிறது, அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ங்கிறது வங்காள விரிகுடா மாதிரியான ஒரு பெரிய கடல். இந்த கடலில் கட்டுமரத்தை மட்டுமே நம்பி விஜய் பயணித்தார்னா காணாமல் போயிடுவார். மொத்தத்தில் நேற்று முன்தினம் கரூரில் நடந்தது ஒரு கருப்பு நிகழ்வு. கரூரில் நடந்ததை போன்ற இன்னொரு நிகழ்வு தமிழ்நாட்டில் வேறு எங்கும் நடக்கக்கூடாது. ஒரு அரசியலமைப்பை வழிநடத்துறதுங்கிறது, ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது சாதாரண நிகழ்வு கிடையாது. சும்மா சினிமா பார்த்துட்டு விசில் அடிக்கிற ரசிகர்களை வச்சும் நடத்த முடியாதுங்கிறத விஜய் உணர்ந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது விஜய் மாதிரி மீண்டும் அரசியலுக்கு வர்றவங்களும் அதை உணர்ந்துக்கணும். அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் போன்றது. அந்த கடலில் கட்டுமரத்தை மட்டும் நம்பி நம்ம வந்துட முடியாது. அதுக்கு பல வழிமுறைகளும் வழிகாட்டுதலும் தேவை. அது இல்லாமல் நடந்ததனுடைய விளைவாக தான் நேற்று கரூர் அசம்பாவிதம் நடந்திருக்குது. இதிலிருந்து விஜய் மீண்டும் கற்றுக்கொண்டு வருவாரா இல்லை டாட்டா காட்டிட்டு போயிடுவாராங்கிறது அடுத்து தான் தெரியும். அதே மாதிரி கரூர் நிகழ்வு என்னங்கிறதையும் அடுத்த ஒரு 2 நாள்களுக்கு பிறகு முழுமையான விசாரணை போலீஸோ அல்லது சிபிஐயோ துவங்கினா தான் சரியாக இருக்கும். 100% எந்த செயலும் சரியான கண்ணோட்டத்தில் யாராலையும் சொல்லிட முடியாது. ஒருத்தருடைய பார்வைக்கு ஒன்று சரியாக இருக்கும், இன்னொருத்தருடைய பார்வைக்கு அது தவறாக இருக்கும். 80% தவறாக இருக்கும், ஒரு 70% தவறாக இருக்கும். இந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் எல்லாமே எந்த சூழலில் எப்படி உருவாச்சுங்கிறத பற்றி விரிவான ஒரு விசாரணை அறிக்கை வந்தால் தான் உண்மை தெரியும். அந்த உண்மை தெரியறதுக்கு முன்னே நம்ம யாரையும் குற்றம் சொல்லிட முடியாது அப்படிங்கிற செய்தியோடு இந்த வீடியோவை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.